ரோட்ல வந்து பஸ் வருது, லாரி வரும், மோட்டார் சைக்கிள் வரும். நான் வந்து மோதினால பரவாயில்ல, வேற ஏதாவது மோதி இருந்தா என்ன போதுனாலும் பரவாயில்ல. அந்த மோதிர வண்டியோ ராலியோ அதுக்கு தாங்க சேதாரம். நான் அப்படியே தான் இருக்க போறேன். நீங்களே வந்து மோதினாலும் உங்களுக்கு தான் சேதாரம், எனக்கு ஒண்ணு ஆக போறது இல்ல. பரவாயில்ல, லாரிக்கே ஆடுவீங்க, அதனால நீங்க ஆட்டக்கார புள்ள, அதனால ஆடி பார்க்கலாமா? வாகானே அங்க விடுது 10,000 தன்னை நன்னானே தானே நன்னானே. இது என்ன சாமி வந்துருச்சு, மண்டை போட்டு விட்டு நிக்கிற, அது எப்படி ஆட்டமாகும்? அங்க விழுத விட்டு அந்த காடபுரா கலந்துடனே எனக்கு கலங்குதம்மா என் மனசு. ஓரத்தில சோழ கொல்ல ஓரத்திலே ஒரு சோடி புறா ரெண்டு நிக்க, அந்த சோடி புறா கலந்துடனே எனக்கு சோறுதம்மா என் மனசு. சின்ன சின்ன சீசாவில் நான் சேர்த்து வச்சேன் சினிமா போட்டு, அது சேர்ந்துச்சோதா சேரலையோ இந்த செவத்த புள்ள நெத்தியில. வண்ண சீசாவில நான் வாங்கி வச்சேன் ஜிகினா போட்டு, அது சேர்ந்துச்சதா சேரலையோ இந்த வண்ண முக நெத்தியில.
இன்னைக்கு உன்னை விட போறதில்லை மொட்டை குட்டி பல்லழகி மூச்சை பேத்துருவேன். என்னம்மா என்ன பண்ண? வாயில ஊசிய போட்டு தச்சிருவாமா பாட்டு அப்படி இல்லையா? எப்படி இருக்கு? ஐயோ நான் தினமும் இந்த மாதிரி தான் பாடுறேன். எந்த மாதிரி? அந்த மாதிரி படிச்சீங்கன்னா நீ முகரையிலே குத்து வாங்குவ. அப்படியெல்லாம் போடக்கூடாது. அங்க பாரு மொச்ச கொட்டையா? ஆமா. மொச்ச கொட்டை பல்லழகி முத்து முத்து சொல்லழகி சீமையில பெறழகி இவ செஞ்சு வச்ச மரழகி மொச்ச கொட்டை மொச்ச கொட்டை பல்லழகி நன்னே சோக்கு சோக்குதா சோக்கு சோக்குதா எல்லோரும் குடிக்க தண்ணி ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி ஆத்தி குடிக்க தண்ணி என் வீட்டு கோலா தண்ணி நான் எப்படியா குடிக்க முடியும்? நான் வந்து அரசாங்கத்திலே வந்து வீட்டுக்கு குடி தண்ணி வந்து கொடுத்துட்டு வர்றாங்க. வீட்டுக்கு ஒரு பைப்பு. சரி, அந்த பைப்பு தச்சு சொன்னமா? அத சொன்னியா? வேற என்னைக்கு நான் தவறாவே பேச மாட்டேன். சரி சரி சரி. வந்தாலும் பாடி பாப்பா நல்லாவே ஆடுறீங்க, நல்லாவே பாடுறீங்க. உங்க ஊர் இந்த ஊரா? எங்க ஊர் இந்த ஊர் தாங்க. இந்த ஊர் தான். இந்த ஊர் தான். பரவாயில்ல. உங்களுக்கு ஆயிடுச்சா? என்னது கல்யாணம்? கல்யாணத்தை பத்திரிக்கை அதுல கிளியானா? இல்லம்மா, ஊர்ல கேட்பாங்க, ஏதாப்பி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சரி, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறீங்க. கல்யாணம் ஆயிரம் தான் நான் தொங்கி இருக்கேன். ஆனா கல்யாணம் ஆகாத மாதிரி தெரியுதா, ஆனது மாதிரி தெரியுதா? இருந்தாலும் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. சரி, அது நல்லா வந்து முக்கியமா தெரிஞ்சவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கல்யாணம் ஆகலங்க. பரவாயில்ல. உங்களுக்கு ஆயிடுச்சா? எனக்கு இந்த ஆகலைங்க. என்ன கல்யாணம் ஆகலையா? அப்ப காதல் பண்றீங்களா? என்னைய பண்ண போறீங்களா இல்ல எங்க அம்மா பண்ண போறீங்களா?
என்னங்க இருந்துட்டு உங்க அம்மாவை கல்யாணம் பண்ண சொல்றீங்க? யானை எங்க அம்மா பண்ண மாட்டீங்களா? இருந்தாலும் மாமியா பண்ண. ஆமாங்க. அதனால சரி பரவாயில்லைங்க. இப்ப நீங்க காதல் பண்ண போறீங்க. ஆமா. சரி வருதுடா. அதனால உங்களை பார்த்த உடனே அத்த மகளே ஏசு புசிலையே, அத்த மகளே ஏசு புசிலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட கண்ண போலையே, மரத்து மகளுக்கு சிறந்தது போய் முழுகும் கொள்கிறடி, மச்சானானு காத்திருக்க மணி கணக்கா என் மனசு வலிக்கிறடி, கண்ணில் வர பாரியும் நீங்க பார்த்தாடி உள்ளுக்குள்ள சாகிறடி ஓடாமடி, அந்த மகளே எசை புசிலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட கண்ண போலையே. அத்தங்கர ஓரத்தில போட்டு எனக்காக காத்திருந்தேன், அடி எனக்காக காத்திருந்தேன், அம்மக்கார ஓரத்தில கண்ணையை நினைச்சு பாரு ஒரு நிமிஷம், உனக்கு புரியும் நம்ம பாசம், நினைச்சு பாரு ஒரு வருஷம், உனக்கு புரியும் அந்த வருஷம், மகளே புசிலையே, பக்கமே ஆசைப்பட்ட போலையே. கூடம் போகும்போது ஓர கண்ணை பார்த்தது இன்னும் மறக்கலையே, அது இன்னும் மறக்கலையே, நெஞ்சுக்குள்ள மைகட்டி ஒரு புசத்த சாமி கிட்ட தெரியுமடி, சாமி கிட்ட தெரியுமடி, உறவு தடுக்குது ஒரு நிமிஷம், உனக்கு புரியும் நம்ம பாசம், உறவு தடுக்குது ஒரு நிமிஷம், உனக்கு புரியும் நம்ம பாசம், அந்த மகளே புசிலையே, பட்டதுமே ஆசைப்பட்ட கண்ணுலையே, அமரத்து மகளுக்கு சிவந்தது போல் முகமும் சொல்லுகிறடி, மச்சானு காத்திருக்க மணி கணக்கா என் மனசு வலிக்கிறடி, ஓ கண்ணில் வர பாடலையும் பாடாதடி, உள்ளுக்குள்ள சாகுறது ஓ மாமதி, அத்த மகளே புசிலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட கண்ணுலையே, தன்னன்னாடா தன்ன தன்னன்னாடா தன்ன தன்னன்னாடா தன்னன்னாடா. உங்களுக்கு காதல் அப்படி வந்துச்சா? உங்களை பார்க்கும்போது எனக்கு வந்துருச்சுங்க. எடுத்து விடுங்க. இல்ல பாட்ட ஏங்க காதல் பண்ணி என்னங்க பண்ண போறீங்க? காதல் பண்ணி எனக்கு கலையரச மச்சானுக்கு எல்லாத்துக்குமே வந்துருச்சு. என்னது காதல் வந்துருச்சா? எல்லாம் சேர்ந்து வாங்க. அது மட்டும் இல்லங்க, காதல் பண்ணி கல்யாணம் பண்ண போறீங்க. கல்யாணம் பண்ணி என்னங்க பண்ண போறீங்க? கல்யாணம் பண்ணி ஏகப்பட்டதெல்லாம் இருக்குதுங்க. ஏகப்பட்டது இருக்கா? ஆமா, இத மைக் போட்டு ஊருக்குள்ள சொல்லக்கூடாது. மைக் போட்டு ஆமா, சொன்னபடி எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அப்படியா? ஓ, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி இப்படிதான் பண்ணுவாங்களாட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. அப்படிங்களா? அதனால ஆனா ஒண்ணுங்க, கல்யாணம் பண்ணி தண்ணி வராம பாத்துக்கிறங்க. ஐயோ, கல்யாணம் பண்ணி கண்ணுல பச்சை மிளகாய் கிள்ளுனா கூட கண்ணுல தண்ணி வராது. அந்த அளவுக்கு பாத்துக்குவேன். அந்த அளவுக்கு பாத்துக்கிறீங்க. ஆமா. ஆனா கல்யாணம் பண்ணி கையகையே விட்டுற மாட்டீங்களா? ஐயோ, அந்த இடத்துல நான் போக மாட்டேன். சீ, அது யாராவது பண்ணுவாங்க. அப்புறம் வேற ஆள் விடுவாங்க. நான் அந்த மாதிரி வச்சுக்கவே மாட்டேன். சரி சரி. ஆனா ஒண்ணுங்க, ஆனா குத்து கிட்டி விடக்கூடாது, அடிச்சு கிடிச்சு விடக்கூடாது. அப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறோம். சரி சரிங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு காதல் வந்துருச்சு. மனசுக்குள்ள காதல் விட்டு எடுத்து விட்டுறவா? அத்த மகனே ஆசை, அத்த மகனே, அத்த மக ஒண்ணு நினைச்சு அழகி கவிதை ஒண்ணு படிச்ச, அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே. அத்த மக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வச்சு, அத்தனையும் மறந்து விட்டு அடியே உன்னை பார்த்ததுமே. அச்சுதமே கொஞ்சமே
சரி சொல்லு ஒரு வார்த்தை சொல்லு மாமா மக ஒன்ன நினைச்சு மல்லிகை மட்டும் தலையில் வச்சு மற்றவன பத்த நிமிஷம் எத்தனையோ மறந்துருச்சு அத்தானே அச வச்சேனே ராமெல்ல சரி சொல்லு ஒரு வார்த்தை ஒன்று வரவில்லை புல்லாத கதல வச்சு மாமா நானா கூட மாமா நான் காத்திருக்கேன் தலனா தவணில பூத்திருக்கேன் அத்தை மகன் முன்ன நினைச்சு அழகு கவிதை பண்ணு படிச்சேன் அத்தனைய மறந்து போட்டு அடியே அதுல வந்ததுமே சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு மல்லிகை மட்டும் தலைய வச்ச மச்சவண்ண பத்தல் அத்தனையோ மலர்ந்துருச்சு. அதாவது உங்களை பார்த்த உடனே என்னை பார்த்த உடனே நீங்க கேட்டீங்க பாரு என்னதுங்க கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க ஆமா சொல்றேன் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்களா ஆமா இப்ப சொல்றேன் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து போலே ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து போலே ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து போலே
ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அன்பார்ந்த பெரியவர்களே, அருமை பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா கனிக்கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்பெருகி பேர் நிறுத்த கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோருக்கும் பிள்ளை எனாலும் பேச வந்த கண்மணியே நல்லலே எங்கள் வாழ்வில் இதயக்கனே எங்கள் இதயக்கனே இதயக்கனே நீங்கள் நல்லா இருக்கணும் நாடும் மேலே நாட்டில் உள்ள ஏழையெல்லாம் வாழும் நல்லா நாடும் மேலே நாட்டில் உள்ள ஏழையெல்லாம் வாழும் நல்லவங்க என்னாலும் உங்க பின்னாலே நல்லவங்க என்னாலும் உங்க பின்னாலே நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ண முன்னாலே நல்லா இருக்கணும் நாடும் மேலே நாட்டில் உள்ள ஏழையெல்லாம் வாழும் உலகம் தோழர்களே ஒன்று கோடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் உலகம் தோழர்களே ஒன்று கோடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் வளம் இல்லாத சமுதாயம் காண சொன்னவளை என்று அம்மா சொன்னவளை கண்டு நன்மை தேடுங்கள் அம்மா சொன்னவளை கண்டு நன்மை தேடுங்கள் நாட்டில் உள்ளது பாடுபட்ட சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் முகத்தை பார்க்கும் போது இன்பம் பாடுபட்ட சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் முகத்தை பார்க்கும் போது பேராசையாலே வந்த துன்ப சுக நலத்தின் இல்லை பேராசையாலே வந்த துன்ப சுக நலத்தின் இல்லை நலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நல்லா இருக்கும் நாட்டே இல்லாமல் நல்ல
தொண்டை எப்படி போச்சு? என்ன பண்றது? அன்பு சார்ந்த பெரியவர்களை, ஆற்றல் மிக்க தாய்மார்களை, வருங்கால வாய்ப்புகள் எதிர்காலம் சிங்கங்களை,
காலையில் காடு சென்று மாளிகையில் விழுந்திருந்தோம். எனது விவசாய பெருகுடி மக்களை தங்கத்தமிழ் தாராட்டுகளும் தாய்க்குளங்களை உங்களுக்கு சார்பாகவும் என்னுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் முதற்க நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது நமது மண்ணிலே அருள்மிகு மதியழகன் சுவாமி அருள்பாலித்து குடிகொண்டுள்ளார். அவருடைய அந்த வைகாசி பெருந்திரவை முன்னிட்டு நம்மளுடைய ஊர் பொதுமக்கள் சார்பாக ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பாண்டிய நாட்டு படைவர் என்று சொல்லக்கூடிய இந்த மதுரையுடைய காவியத்தை இந்த சுவாமிக்காக வைத்துள்ளார்கள். அதாவது நம்ம ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும், நோய்நொடி இல்லாமல் 100 ஆண்டுகால வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கலைக்குழு சார்பாகவும் தாண்டான் மனுஷன் ஜெயபால் கலைக்குழு சார்பாகவும் இங்கு நான் வருவதை கொஞ்சம் போது அவர் மீசை முடிக்கிறோ கையா பிடித்து நடந்தா பெரிய அழகாக மாறும். ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீசை முடிக்கிறோம். கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பிச்சி பூ போலத்தான் எங்க அப்பா சிரிப்பாரு. பார்க்கத்தாலு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பிச்சி பூ போலத்தான் எங்க அப்பா சிரிப்பாரு. பார்க்கையா பொறுத்து நடந்தா பெரிய அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீசை முடிக்கிறோம். மேச்சத்தை அவர் உழைச்சு உழைச்சு கலைச்சதில்ல, உள்ளங்கையில் ரேகையில் கையா பொறுத்து நடந்தா அழகாக மாறும். என்னை ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீசை முடிக்கிறோம். முனுசாமி கிணத்துல தான் நீச்சல் கட்டி கொடுத்தாரு, கழிக்க போது கட்டி கொடுத்தாரு. முனுசாமி கிணத்துல தான் நீச்சல் கட்டி கொடுத்தாரு, கழிக்க போது சைக்கிள் கட்டி கொடுத்தாரு. பஞ்சு முட்டை வாங்கி தந்து பச்சை பிள்ளையா மாறு, பஞ்சு முட்டை வாங்கி தந்து பச்சை பிள்ளையா மாறு, பலூர் வாங்கி தந்து பட்டாசு போலாவாரு. எனக்கு எந்த பேச்சதில்லை கண்ணாடிய பார்த்தது, எனக்கு எந்த பேச்சதில்லை கண்ணாடிய பார்த்ததில்லை. அவர் உழைச்சு உழைச்சு கலைச்சதில்லை. இந்த வார்த்தை மட்டும் பாருங்க, கோச்சுக்காதீங்க. அந்த பாட்டுல என்ன வரும்? அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீசை முடிக்கிறோம். பார்க்கத்தாலே இருப்பாரு,
இது போல மாதா பிதா குரு தெய்வம் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கார்கள். தாய் தந்தை தெய்வம், தாய் தந்தை குரு தெய்வம், கடைசியாக இந்த தெய்வத்தை வைத்துள்ளார்கள். ஆகவே தந்தை வணங்கி விட்டு சென்ற, ஏனென்றால் 10 மாதம் சுமந்து ஏன் இருக்கலாம். நம்ம ஆயுள் முழுவதும் திருமணம் நடைபெறும் வரையிலும் நமக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து நல்லதொரு வேலைக்கு செல்ல வேண்டும், சகல வித்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், என் மகள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் உழைச்சு நம்மளை வளர்த்து வந்தார் தந்தை. ஏன்னா ராஜா மாதிரி தான் மனிதனை எப்படி வளர்த்தாரோ அதே போலத்தான் அவர் கையை பாரு, ரேகையே இருக்காது. அப்படிப்பட்ட ராஜா போலத்தான் அப்பாவை எல்லாருமே, எல்லா தந்தையும் அப்படித்தான் இருக்காங்க. ஆனால் அப்பாவை எப்படி வணங்கி சென்றால், தாய் தந்தை வணங்கி விட்டு சென்றால் நாம் செல்லிக்கார் நிச்சயமாக வெற்றி பெருமை நினைத்துக் கொண்டு வெற்றிகள் வருகா, வீரவன் வருகா, வருகா, செல்வக்குமரா, செந்தில் வருவேலா, உன் அருளால் நாடு நலம் பெற வேண்டும், நாட்டு மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும். பையனை நீதான் அருள்முடியும் பையனை. கோடி மலை நிலை கொடுக்க மலை எந்த மலை, கொஞ்சமணி நாட்டினிலை கொளிந்த மலை எந்த மலை, தேடி வந்தோர் என்னவெல்லாம் செழிக்க மலை எந்த மலை, தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மனித மலை. மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா. மனமைக்கு தந்தன மழகிய கொண்டு மம்மையா, திருமக மறந்துகிறது மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்கா மருதமலை மாமணியே முருகையா. மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்கா கோவேலையா, மருதமலை மாமணியே முருகையா. கோடிகள் குவிந்தாலும் மகனே உணவே மகனே மரவே நாடிய வினை தீர்க்க நான் மரவே. அச்சுகள் நிலை மாறி அறிவர் உருவாகி அச்சுகள் நிலை மாறி அறிவர் உருவாகி
மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குழந்தாக்கும் வேலையா மருதமலை மாமணியே முருகையா அதிபதியே அருளியே குருபரணி சரவணனி அதிபதியே அருளியே குருபரணி அடிக்கத மனது நன்றியல் கடலதி முருகா மருதமலை மாமணியே முருகையா மருதமலை மாமணியே முருகையா இந்த காசி நாடு இந்த காசி நாட்டிலே போஜனத்திற்கு மகனாக பிறந்து துளசேதன் பெயரை பெற்று துளசி மன்னனாக இந்த காசி நாட்டை ஆண்டு வருகிறான். ஆண்டு வந்தாலும் கூட எனக்கு இந்த மனைவி செண்பவழிக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாததனால் அரமண ஜோசியர் வரவழைத்து ஜாதகத்தில் என்ன காரணம் கேட்ட போதுதான் ஜோசியர் சொன்னார், மன்னா தாங்கள் மனைவிக்கு 3 குழந்தைகள் இருக்கிறது, 3 தோஷங்கள் இருக்கிறது. அதாவது நாகதோஷம், கரர தோஷம், பால தோஷம் சொல்லக்கூடிய 3 தோஷங்கள் இருப்பதனால் 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தாங்கள் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் என்று சொன்னார். ஆண்டவா பரமேஸ்வரா பரம்பொருளே முக்கன் மூர்த்தியே கருணை கருணை யாருக்கு என்ன குறை செய்கிறான், யாருக்கு என்ன பாவம் செய்து எனக்கு கேள்வி சொல்றது எனக்கு புத்தகமாக தரக்கூடாது ஆண்டவா என்று அனுதினம் பூஜித்து வந்தேன். அதுவும் இல்லாமல் என் நாட்டில் தெய்வாளிகளுக்கெல்லாம் அனுதினம் 6 கால பூஜைகள் செய்து வழிபட்டு வந்தேன். காலையும் 6 திருக்க சொல்லக்கூடிய தெய்வாளிகளுக்கெல்லாம் வழிபட்டு வந்தாலும் கூட 21 ஆண்டு காலமாக எனக்கு குழந்தை பாக்கியம் என்பதே இல்லை. அநேகர்கள் பார்த்தால் என்னை பார்த்தவுடனே மக்களே மாமாவே பெருமாவே கொடுப்பாவே பேசுகிறார்கள். இதை கேட்டவுடனே என் மனது மிகவும் வருந்துகிறது. காரணம், ஒரு மண்ணிலே மனிதனாக பிறந்து விட்டால் அவன் மன்னனாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, 14 செல்வத்தில் 14 செல்வம் இருந்தாலும் இல்லை என்று பிச்சை எடுத்து கூட வாழ்ந்து விடலாம். ஆனால் மக்கள் செல்வம் இல்லை என்றால் அவர் மண்ணில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. முன்னோர்கள் சொல்லி இருக்கார்கள். அவ்வார்த்தை கேட்டுத்தான் அவ்வார்த்தை போய்த்தான் எனக்கு நடந்து கொண்டிருக்கிற பொழுது. ஆகவேதான் நான் ஏன் வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும் என்பதற்காக எண்ணிக்கொண்டிருக்க வேலையிலே தான் மீண்டும் என் மனைவி 21 ஆண்டுகளுக்கு பிறகு கற்பிணியாக இருக்கிறாள். அது நிரூபண கற்பிணியாக இருக்கிறாள். இப்பொழுது பிறக்கும் குழந்தை நாட்டுக்கு இளவரசனாக தான் இருப்பான் என்று மிகவும் நம்பிக்கையோடு இருந்து வருகிறேன். இருந்தாலும் எனக்கு 1000 குறைகள் இருந்து விடலாம். என் நாட்டு மக்கள் ஒரு குறை இருந்து விடக்கூடாது என்பதற்காக நான் மிகவும் சுயமுடனே தெளிவுடனே மக்களை காத்து வருகிறேன். ஒரு மனநாயகப்பட்டவன் அரியாசனில் அமர்ந்து செங்கோலை கையில் பிடித்து நாட்டை ஆண்டு வருவான். நாட்டு மக்கள் எனது குறைகளை இருந்து விடக்கூடாது. அப்படி குறைகள் இருந்து விட்டால் அவன் மன்னனே இல்லை என்று எண்ணுபவன் நான். ஆகவேதான் என் நாட்டு மக்கள் எங்கு பார்த்தாலும் அண்ணன் தம்பிகளை போலத்தான் அண்ணன் தம்பிகளை போலத்தான் சகோதரமாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எப்படி தெரியுமா? முத்துக்கு முத்தாக பெருஞ்சத்துக்கு சொத்தாக
அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அந்த அண்ணன் வளர்ந்து வந்தோம் ஒன்னுக்கள் ஒன்னாக முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அந்த அண்ணன் வளர்ந்து வந்தோம் ஒன்னுக்கள் ஒன்னாக தாயாரை பார்ப்பதில்லை தந்தை முகம் அறிந்ததில்லை தானாக்கு கேட்ட தந்தை போராட்டம் அறிந்ததில்லை தாயாரை பார்ப்பதில்லை தந்தை முகம் அறிந்ததில்லை தானாக்கு கேட்ட தந்தை போராட்டம் அறிந்ததில்லை தானாக வளர்ந்து வந்தார் தங்கமென இளைய தம்பி படித்து வந்தான் தங்கமென இளைய தம்பி வளர்ந்து வந்தான் தங்கமெனும் இளைய தம்பி பல்லாடு வயதினிலே வாடுகிறேன் உங்களை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்றானை வளர்ந்து வந்தோம் முன்னுக்கு ஒன்றாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் தம்பி உள்ளம் அண்ணன் என்ன வழங்க உள்ளம் தெய்வமின் காவல் கொள்ளும் அண்ணன் என்ன வழங்க உள்ளம் தெய்வமின் காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி எல்லாமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி சொந்தமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பெருமில்லை சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அண்ணாவை வளர்ந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையே காணாத இன்பமடா காதியால் மண்டபம் நாங்கள் வந்த சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையே காணாத இன்பமடா காதியால் மண்டபம் இன்பமடா ராஜாக்கள் மாளிகையே காணாத இன்பமடா காதியால் மண்டபம் நாங்கள் வந்த சொந்தமடா ரோஜாவின் இதழ்களுக்கும் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களுக்கும் ரோஜாவின் இதழ்களுக்கும் தீராத வாசமடா நூறாண்டு காலம் வரை மாறாத பாசமடா சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பானை வளர்ந்து வந்தோம் ஒன்னுக்கு ஒன்றாக நாம் ஒன்னுக்கு ஒன்றாக நாம் ஒன்னுக்கு ஒன்றாக இப்படி என் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றாக அண்ணன் தம்பிகள் போல வாழ்ந்து வருகிறார்கள். இருந்தாலும் கூட எனக்கு 1000 குறைகள் இருக்கலாம். நாட்டு மக்கள் ஒரு குறை இருந்து விடக்கூடாது அல்லவா? அதற்காக மந்திரி அழைத்து மக்கள் நலத்தை பற்றி விசாரிக்க வேண்டும். யார் இங்க மந்திரியாரு? நலமாக வாழ்கிறீர்கள் மந்திரியாரே? நலமாக வாழ்கிறேன். நலமாக இருக்கிறீர்களா? நலத்துக்கு என்ன குறைபாடு? தாங்கள் இருக்கும்போது நான் எனக்கு நலம் குறைபாடு இருக்கவே இருக்காது. இருக்கவே இருக்காது. எங்க இருந்து வரீங்க? நல்ல முறையா கணித்துக் கொள்வார் மன்னர். வந்து என்ன வேணுமோ கொடுத்து உதவி செய்பவர் அல்லவா நீங்கள்? சரி, பரவாயில்லை. எங்க இருந்து வரீங்க? அரண்மனையில இருந்து வர்றீங்க. அரண்மனையில இருந்து? அரண்மனை வெளியிருந்து வரீங்க, உள்ள இருந்து வரீங்களா? அரண்மனைக்கு உள்ளே இருந்து வெளியே வருகிறேன். உள்ளே இருந்து வெளியே வருகிறேன். எப்போ வந்தீங்க? இப்பொழுதுதான். தாங்கள் அழைத்த பிறகு நான் வந்தேன். உங்களை அழைத்து வந்து யாரு? உங்களை அழைத்து என்னை அழைத்து வந்து தாங்கள் தானே? இல்லையே.
நான் இங்க இருக்கிறேன். சரி. கூப்பிட்டோன்னு வந்துட்டீங்க. ஆமா. உங்களை உள்ள இருந்து கூப்பிட்டு வந்து யாரு? அதாவது வந்து நீங்க மன்னர் என் நேரத்துல என்ன வேலை சொல்லியிருந்தீங்க, நகர சோதனைக்கு சென்று வரணும் அப்படின்னு சொன்னீங்க. நானும் நகர சோதனைக்கு சென்று வந்து கொண்டிருந்தேன். அரண்மனைக்கு உள்ளே சென்றேன். தாங்கள் வந்து அழைத்த மந்திரியாரே, இதே போலத்தான் உள்ள இருந்தவரை சொல்லிதான் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு காத்துட்டு வந்திருக்கேன். உள்ள அந்த இடத்துக்கு நான் போகவே மாட்டேங்க. அந்த இடத்துக்கு போகவே மாட்டேன். ஏன்னா எனக்கு குருநாதர் வந்து ஜெயபால் தானே. அதனால வந்து அந்த இடத்துக்கு போக மாட்டேன். அப்படியா? கடைசிக்கு சுத்தி இங்க வந்துட்டேன். சரி பாரு, அதுக்கு மேல நம்ம கேட்க முடியாது. ஒரே அடி காலை வாரி போட்டாச்சு. ஆமா. அதுக்கு மேல எதுவும் பேச முடியாது. சரி பரவாயில்ல. நாட்டு மக்கள் நலத்தை பற்றி விசாரிக்க அழைத்தேன். நன்றாக விசாரிக்க தக்க பதில் அளிக்கின்றேன். அப்படியா? ஆமா. ஆயிரத்தி மந்திரே, நம் நாட்டிலே தெய்வாலயம் இருக்கல்லவா? அலைகள் வரும் அருகலே மந்திரியாரே, நம்ம நாட்டில் தேவாலயம், பிரம்மாலயம், விஷ்ணாலயம், காலை மாறி திருக்க பேர சொல்லக்கூடிய தெய்வாலயம் இருக்கல்லவா? தெய்வாலயத்தை கிழமை காலை மாலை உச்சி ஜாமா அர்த்த ஜாமம் சாயரட்சிகள் சொல்லப்பட்ட 6 பூஜைகள் சரியாக நடந்து வருகிறதா? அதில் ஏதோ குறைகள் இருக்கிற மகாராஜா, நமது நாட்டில் உள்ள அனைத்து ஆலயங்களிலுமே 6 கால பூஜை தவறாமல் நடந்து வருகிறது. எந்த குறையும் இல்லை மன்னா. அப்படியா? ஆமா. ஏனென்றா கோவில் இல்லாதவர்களை குடியிருக்க கூடாது. ஆலயம் தொழுவது சாலம் நன்று. அப்படி கோவில் ஆலயத்தை தொழுவது இல்லை என்றால் அங்க என்ன நடக்கும்? பேய் தான் நடமாடும். பேய் நடமாட்டம் ஆடினால் மனிதர்களும் வாழ முடியாது. என்ன நடக்கும்? பேய் நடந்ததுன்னா வந்து அந்த ஊர்ல வந்து மனிதர்கள் இருக்க முடியுமா? மக்கள் துன்பப்படுவார்கள். ஆமா. கஷ்டப்படுவார்கள். ஆமா. அது கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான் தெய்வத்தை வழிபட வேண்டும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதற்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். ஆமா. அந்த கும்பாபிஷேகம் என்பது என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க? தெய்வத்திற்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த கும்பாபிஷேகம் செய்தால்தான் அதுக்கு உயிரோட்டம் கொடுப்பது. உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய அதான் கும்பாபிஷேகம் என்பது. ஆகவே நாம் தெய்வத்தை வழிபட்டு வருகிறோம். அதுக்குரிய இல்லை. ஆமா. அதுவும் இல்லாமல் அந்த நட்சத்திரங்க மந்திரியாரே, சொல்லுங்கள் பண்ணா. 6 மைலுக்கு ஒரு அன்னச்சித்திரம், 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் சொல்லப்பட்ட அன்னதானம், சொல்றதானம், பூதானம், பலதானம், கோதானம் சொல்லப்பட்ட 30 தானம் வரும்போது சரியா நடந்தவர்கள் தான் மன்னா. நமது நாட்டிலே கூன், குருடு, செவிடு, சப்பானி அது இல்லாமல் நடந்து செல்பவர்களுக்கு 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரம், 3 மோருக்கு ஒரு தண்ணீர் பந்தலும் தவறாமல் நடந்து வருகிறது. எந்த குறைபாடும் இல்லை மன்னா. எந்த குறையும் இல்லை. கிடையவே கிடையாது. ஏனென்றால் நாம் நாட்டுடைய எல்லைக்குள் வருகும் பொழுது ஒரு பசியோடு வரலாம், ஒருவர் தாகத்தோடு வரலாம். நாட்டு எல்லை கிடைக்கும் பொழுது பசியோடு யாரும் சென்று விடக்கூடாது, தாகத்தோடு சென்று விடக்கூடாது. அவர்களை பசியாக வைத்து அனுப்பி வைப்பது நம்ம கடமை. அது சரியா செய்து வருகிறோம். சரியாக செய்து வருகிறோம். ஒரு பொன்மழை பெய்து மக்களுக்கு வழங்க வேண்டிய ஏற்களை போலோ உங்களுடைய விததனையுங்கள் இதில் சரியாக கொடுத்து வருகிறீர்களா? மகாராஜா, நமது நாட்டிலே உள்ள விவசாயிகள் வைத்திருப்பவர்களுக்கு மாதம் மும்மாறில் வருடம் ஒரு பொன்மாரி பெய்து சீரும் சிறப்பாக இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் பசுமை நிறைந்து கொண்டே இருக்கிறது. அது இல்லாமல் விவசாயம் செய்வதற்கு 2 காளை மாடும் ஒரு ஏற்கனவே வழங்கி வருகிறோம். அதில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. ஏனென்றால் நாட்டிற்கு முதுகெலும்பாக இருப்பது விவசாயம் தான். விவசாயம் அழிந்து விட்டால், விவசாய பெருமக்கள் சைக்கிளை கால் வைத்தால் தான் நாம் சோத்திலே கை வைக்க முடியும். நம்ம எல்லாம். ஆமாம், எல்லாருமே. ஆமாம், நாட்டு மக்கள் அனைவருமே விவசாயம் செய்பவர்கள் வந்து சேற்றிலே கால் வைத்தால் தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது விவசாயத்தை அழிந்து விடக்கூடாது அல்லவா? ஆமாம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். ஆமாம், மரம் வைத்தால் தான் மழை வரும், மழை பெய்யும். ஆமாம், மழை பெய்தால் அனைவருமே செழிப்பாக இருப்போம். நீர்நிலை அதிகரிக்கும். ஆமா, அந்த நீரில் அதிகரித்தால் விவசாயம் செழிக்கும். ஆகவே இன்றுமே மரத்தை அழித்து விடக்கூடாது. நாம் காசுக்காக இன்று மழை பெய்யவில்லையே என்று மன்னா தாங்களோ வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் நிலத்தை விட்டு ஆமா மழை பெய்யவில்லை, மழையில் நாம் புலம்பிக் கொண்டது என்ன செய்வது? நாம் செய்து தவறுதான்.
என்றுமே நிலத்தை விற்க விவசாய நிலத்தை விற்கக்கூடாது கூடாது. அது வீட்டு மனை ஆகிவிட்டால் நம்மளுக்கு பெரும் திண்டாட்டம் திண்டாட்டம். ஆமா, நம்ம விவசாய நிலத்தை விட்டு போட்டு கடையில போய் அரிசி வாங்கணுமா, அரிசி 2000 ரூபாய் வராம எங்க போகும்? இப்ப போயிருச்சுல, ஆயிருச்சு. 2000 3000 போயிருச்சு. 20 கிலோ 26 கிலோ அரிசி ஆயிருக்குல்ல, ஆயிருச்சு. அதை என்றுமே மக்கள் அனைவர்களும் அதை நன்கு உணர வேண்டும் என்பதற்காக உங்களிடத்திலே தெரிவித்துக் கொண்டு, சரி பரவாயில்லை, நாட்டு மக்கள் என்ன பேசுகிறார்கள்? நாட்டு மக்கள் அதாவது எல்லாமே எங்கு பார்த்தாலும் சீர்சிறப்பாக இருக்கிறது. ஆனால் மன்னருக்கு பிறகு சரி ஆண் வாரிசு இல்லையே என்றுதான் மக்கள் வருகிறார்கள். வேற எந்த குறைபாடும் இல்லை. மந்திரியாரே, மக்கள் சொல்வது உண்மையானே. எனக்கு பிறகு இந்த காசி நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண் மகன் இல்லையே. அதுக்காகத்தான் நான் அனுதினமும் பூஜித்து வந்தேன். இதற்காக யாரை? அந்த காசிநாதன் வணங்கி வந்தேன். நம் நாட்டோட தெய்வ ஆதித்யெல்லாம் வணங்கி வந்தேன். ஆறுகால பூஜைகள் செய்து வழிபட்டு வந்தேன். அந்த ஆண்டவன் கிருபையால் முன்னோர்கள் சொல்லியிருக்கார்கள், காசிநாதன் வணங்கி கைவிட மாட்டேன் என்று சொல்வார்கள் அல்லவா? அந்த காசிநாதன் வணங்கியதனால் மீண்டும் என் மனைவி இப்போது கர்ப்பமாக 27 ஆண்டுகளுக்கு பிறகு கர்ப்பமாக இருக்கிறாள். அதில் 20 கர்ப்பமாக இருக்கிறாள். பிறக்குமுள்ள ஆண்டுக்குண்டாக இருக்கும் இந்நாட்டுக்கு இளவரசனாகத்தான் இருப்பான் நம்பிக்கையோடு இருந்து வருகிறான். அண்ணா, தாங்கள் சொன்னதை போல நான் வரும்பொழுது அரண்மனையில் தாதிமார்கள் அங்கு இங்கு உலாவிக் கொண்டிருந்தார்கள். அப்படியா? நான் சற்று கவனிக்காமல் என்னவிட அறிய வேண்டும் அல்லவா? கேட்டு வருகிறேன். இப்பொழுது மகாராஜாவுக்கு பிரசவலி வந்து விட்டது. ஐயோ, மகாராஜாவுக்கு மகாராணிக்கு நான் மாத்தி சொல்லிட்டோம். மகாராணி பிரசவ வழி வந்துருச்சு. பாட்டி எங்கான ஒண்ணு எங்கான, பாட்டி எங்கேயோ போய் படுத்து தூங்கிருச்சாட்டுக்குது. ஆமா, இருந்தாலும் மகாராஜா கூப்பிட்டு நம்ம உள்ள விஷயத்த சொல்லிடுவோம். மகாராஜா, மகாராஜா வாருங்கள். மகாராஜா, நமது இளவரசியாருக்கு சரி பிரசவலி வந்து விட்டது. பிரசவலி வந்து விட்டது இவ்வளவு தாமதம் பேசுகிறீர்களே மகாராஜா. அதுக்கெல்லாம் தாதிமார்கள் இருக்கிறார்கள், மருத்துவச்சி இருக்கிறார்கள். மருத்துவர்கள் இருக்கிறார்களா? அனுப்பி வைங்க சீக்கிரமாக. சொல்லுங்க சீக்கிரமாக. பாட்டி, பாட்டி, மகாராணிக்கு குழந்தை பிறந்துருச்சா இல்லையா? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளையா? சரி பரவாயில்ல, நல்ல முறையா பிரசவம் பார்த்தீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பொன் பொருள் அங்க மருத்துவமனையில வாங்கிட்டு போயிட்டாங்க. மகாராஜா, தாங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது. என்ன சொன்னீர்கள்? ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதா? இவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லி இருக்கிறீர்கள் மந்திரியாரே. என் மகனே இல்லை என்று பிறந்தேன், இளவரசன் இல்லை என்று இருந்தேன் நான். இப்படி ஆண்மகன் பிறந்து விட்டான் அல்லவா? ஆடாடாடா, எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை சொல்லிவிட்டீர்கள். ஆமா, என் தாயும் சேயும் நலமாக உள்ளார்கள். பாட்டி பிரசவ பாட்டியை செய்த கேட்டேன். பாட்டி தாயும் சேயும் நலமாக இருக்கிறார்கள் என்று கேட்டேன். சரி, அது எது குறைபாடும் இல்லை, நலமாக உள்ளார். நலமாக இருக்கிறார்கள். மகாராணி நலமாக உள்ளார். மந்திரியாரே, இதுவரையிலும் நான் எனக்கு குழந்தை என் மனைவி குழந்தை நான் என்று இருந்தேன். ஆனால் இப்பொழுதுதான் என் மகன் பிறந்து விட்டான் அல்லவா? அவனை பார்க்கும் பொழுது என் ஆண் குழந்தை இல்லை, என் மனைவி என் மகன் மட்டும்தான் குழந்தை. ஆமா, குழந்தைதானே, ஒரே குழந்தைதான். ஆகவே இரு குழந்தைகளும் சேர்த்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். வீட்டுக்கு அரண்மனைக்கு சென்றால் இருவரும் முகத்தை பார்த்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா? மிக்க மகிழ்ச்சியாக. அவர்களை பார்த்த உடனே பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, விளையாடுமே புலமூராகுமே மண்மேலே புலமான் போலே, பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை என்ன நம்மை விட்டு போகாது வசந்தம், விளையாட
சிங்கம் நடந்தா கை வீசி நடந்தா எவ்வளவு சந்தோஷம். நன்றி நன்றி, கை தட்டியதுக்கு நன்றி. அதாவது தானதர்மங்களை கொண்டு இருக்கிறேன். சரி, நான் சரி மகனை பார்த்து இப்பொழுது சென்று பார்க்க கூடாது. ஆகவே நமது அரண்மனை ஜோடிகளை வகையை எடுத்து நாம் குழந்தை பிறந்த நேரத்தை கழித்து பார்க்க வேண்டும். அதாவது நான் ஆட்சி பிடித்தல் இருப்பதனால் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறேன். 21 ஆண்டுகளுக்கு பிறகு மகன் பிறந்து வைக்கிறான். அவன் ஜாதி எப்படி இருக்கும், இந்த நாட்டுக்கு நாட்டு மக்கள் எவ்வாறு இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் கணித்து பார்த்து அதன் பிறகு குழந்தை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஆமா, அது உண்மைதான். அப்படி என்றால் அரண்மனை ஜோசியர் இருக்கல்லவா? ஆமாம், நான் இத்ததாக அழைத்து வரேன். அப்படியே கையோடு அழைத்து வருகிறேன். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெருமதிப்புக்குரிய தாய்மார்களே, வருங்கால பாரிவர்களே, எதிர்காலம் சிங்கங்களே, இது காலையில் காடு சென்று மாலை வீடு திரும்பும் எனது விவசாய பெருமடி மக்களே, அத்தனை உள்ளங்களுக்கும் இதோ நன்றி நன்றி கடந்த வணக்கம். அபய குரல் கொடுத்து அந்த நேர ஓடி வரும் சமய பொறுத்தாத்தா. அபய குரல் கொடுத்து ஓடி வரும் Maria,
சபையாபுரம் இதோ இந்த மூக்கப்பை நாயர் வர்றா சொன்னால் அழுகுள்ள அதுல கை வைக்குங்க. எதுல? வாயில. வாயில. இந்த மூக்கப்பயிர் வரான்னு சொன்னால் பேலர்களை நட்டமா எந்திரிச்சு நிற்கும். பேண்டு முடிச்சிருவா எந்திரிச்சிருப்பா. மறுவாதிக்கு மறுவாதி. இந்த மூக்கப்பயிர் வர்றாருன்னு சொன்னால் மூக்க மையர் வீதியில கூட்டுறாங்களே பொம்பளை எல்லாம் தூக்கி நட்டமா வச்சுட்டு இருப்பாங்க. ஏதோ விளக்க மாட்டியா கூட்டிட்டு வைக்கிறேன். ஆமா, அதனால இந்த அரமான ஜோசியரை அழைத்திருக்கிறாரு. ஏன்னா பாக்குறேன். அதாவது இந்த காஷ்மீர் நாட்டில் எங்க பார்த்தாலும் ஒரே மாவிளக்கு தோரணங்கள். மாவிளக்கு தோரணங்கம்மா. மாயிலை தோரணங்கள், மின்விளக்கு தோரணங்கள், மின்விளக்கு அலங்காரங்கள். இதெல்லாம் பார்த்தா ஒரே எரிச்சலா இருக்குதுங்கண்ணா. எங்களுக்கு அதை விட எரிச்சலா இருக்குது. அது இல்லைங்கண்ணா, இந்த காஷ்மீர் நாட்டுல ஏதோ விசேஷம் போல் தெரிகிறது. அதனால நுழைவாயில போய் பார்க்கணும். போய் பார்க்கலாமா? அரண்மனை நுழைவாயில்ல பாருங்க. நுழைவாயில போய் பார்த்தாதான் தெரியும். பாக்குறேன். வாங்க 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 மூக்கமயிர் வாங்க 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 கடந்த அது இல்லைங்கோ. வாங்க பாருங்க. உங்களுக்கு வேலை வந்துருச்சுக்கோ. என்ன வேலை? உங்களுக்கு வேலை வந்துருச்சியா? என்ன வேலை வந்துருச்சு? அப்படியே தாங்கள் தெரியாதா? அவனது அரண்மனை மகாராஜா காசிமன்னோட செத்து போட்டாரா? சாகலப்பா. சரி, நம்ம இளவரசி இருக்காங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்குது. சரி, அந்த ஜாதகத்தை கழிச்சது நீதானே? நாங்க. உன்னோட ஜாதகத்தை வந்து குழந்தை பிறந்துருச்சா? ஆமா. இந்த உன்னோட ஜாதகத்தை வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்புவாங்க. சரி, ஆனா நான் நம்ப மாட்டேன். எதுக்கு? ஆனா மகாராஜா நம்புவார், நான் நம்ப மாட்டேன். எதுக்கு நம்ப மாட்டீங்க? ஏகாட சொல்லுங்க. என்னோட ஜாதகத்தை கணிச்சிக்கல. ஆமா, இந்த மாதிரி கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல குழந்தை பிறகு. ஆமா, குழந்தை பிறந்து 5 வயசுல அப்பான்னு சொன்னா செத்து போயிடும். ஆமா, நடந்துருச்சா? பையன் 5 வயசு ஆயிடுச்சு. சரி, அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு பேசுறியா? நான் இன்னும் சாகல. நீ சாகலையா? தொங்க சொல்றியா? இல்லங்கண்ணா, உன்னோட ஜாதகம் பொய். எப்படிங்க ஜாதகம் பொய்ன்னு சொல்ற? நான் இன்னும் சாகல. இல்ல, அதாவது பையன் நான் சொன்ன ஜாதகத்துல உனக்கு பையன் பிறந்தது. ஆமா, பையனுக்கு 5 வயசு ஆயிடுச்சு. ஆமா, பக்கத்து வீட்டுக்காரர் செத்துருக்க. நம்ம ஆமா, எங்க சித்தப்பன் மகன் அவன் தான் சூப்பராசு. அப்ப அவன் தானே. அப்ப நான் என்ன சந்தைக்கு ஏதாவது காய்கறி வாங்க போயிட்டலாம். சரி, பரவாயில்ல. இருந்தாலும் மகாராஜா குழந்தை பிறந்திருக்குது. சரி, ஜாதகத்தை கழிச்சு பார்க்கணும். மகாராஜா உன்னை வந்து கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. சரி, மகாராஜாவை பாப்போமா? பாப்பா. மகாராஜா அரண்மனை ஜோசியரை கையோடு அழைத்து வந்து விட்டு. அது வந்துட்டீங்களா? ஆமா. அவர் எங்கே? இந்த வந்து கொண்டு. ஐயா, ஐயா அண்ணா, பாருங்க ஜோசியரே, பாருங்க. நலமாக இருக்கிறேன். உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஐயோ, இல்ல இல்ல, மகிழ்ச்சி. சிரிப்பு இல்ல, சிரிப்பு என்பது அது இகழ்ச்சி ஆயிரு. சந்தோஷம் என்பது அது வேற. சந்தோஷம் அழைத்த காரணம் என்ன மன்னா? இல்லை, நாங்கள் அழைத்த காரணம் 22 ஆண்டுகளுக்கு பிறகு முன்பதாகவே என் மனைவி ஜாதகத்தை தாங்கள் தான் கிடைத்தீர்கள். என்ன சொன்னீங்க? மன்னா, தாங்கள் மனைவிக்கு 3 தோஷங்கள் இருக்கிறது. அதாவது நாகதோஷம், கருட தோஷம், பாலதோஷம். ஆமா, இந்த நாகதோஷம் என்றால் கருட தோஷம். ஆமா, புத்திர தோஷம். நாகதோஷம், கருடதோஷம், பாலதோஷம். நாகதோஷம் என்றால் புற்றிற்கு 7 ஆண்டுகாலமாக பால் ஊற்றி அதை பாவத்தை தீர்க்க வேண்டும். கருடதோஷம் என்றால் சனிக்கிழமை தோறும் அந்த கருடனுக்கு உணவளித்து 7 ஆண்டுகள் தீர்க்க வேண்டும். பாலதோஷம் என்றால்
பால் தோஷம் என்றால் பால் வைத்து சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை தோறும் அந்த காகத்திற்கும் பறவைகளுக்கும் சாதம் வைக்க வேண்டும். சாதம் வைக்க பால் ஊற்றி சாதம் வைக்க வேண்டும். அப்படி வைத்தால் 21 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை பிறக்கும் என்று சொன்னீர்கள். தாங்கள் சொன்னது போலத்தான் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தை என்ன குழந்தை? அது நாட்டிற்கு நாட்டு மக்கள் எவ்வாறு இருக்கும், என் நாட்டு மக்கள் எப்படி இருப்பார்கள், என் மகன் எப்படி வாழ்வான் என்பதை தாங்கள் கணித்து சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் தாங்கள் அழைத்து வர சொன்னேன். தாங்கள் சொன்னது போல வந்து விட்டீர்கள். நன்கு கணித்து ஜாகிரதை பாருங்கள். நான் தாங்கள் என்ன பொன்பட வேண்டுமோ சரி பேன மட்டும் செஞ்சதா 20 அடிக்கு மேல வராது. ஆமா நாமக்காலிக்கு அந்த கிணிக்காங்காலைக்கு இல்ல கிணிக்காங்காலைக்கு வெறும் வாழைப்பழம் மட்டும்தான் எல்லாத்துக்குமே. சரி ஆகட்டும். என்ன பொன்பொருள் வேண்டுமோ அத்தனை பெட்டி செல்லலாம். அது எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம். மந்திராரு வைத்து நல்லா கணிச்சு ஜாதகத்தை கணக்கு பார்க்க சொல்லியிருக்காரு. ஆமா, அதனால 1க்கு 2 கணிச்சிடாதீங்க. இல்ல இல்ல நல்லா சுத்தமா பார்த்து கணிச்சு பார்க்க சொல்லட்டுமா? வீடு கட்டணும். வீடு கட்டணுமா? செங்கல் சிமெண்ட் வேணும்னு கேக்குறீங்களா? ஆமா. அந்த வீடு கிடையாதுக்கான, அதாவது கிரக வீடுங்க. அதாவது கிரக வீடு கட்டணும். 12 வீடு வேணும்ல? ஆமா. அந்த 12 வீடு நல்லா போட்டு அது எவன் எங்க இருக்கிறியா, இந்த வீட்டுக்காரன் அந்த வீட்டுக்கு போனானா, அந்த வீட்டுக்காரன் இந்த வீட்டுக்கு போனானா, மேட்டுல போனானா பள்ளத்துல போனானா நல்லா பார்த்து சொல்லுங்க. சரிங்க. சரி இந்த ஜாதகத்தை பொறுத்து பார்க்கட்டுமா? பாருங்க பாருங்க. ஆமா மந்திரி ஜாதகம் பார்த்ததுல பாத்தீங்களா? எந்த நேரம் பிறந்திருப்பியா? எந்த நேரமா? ஆமா, அந்த பழைய கஞ்சி குடிப்போம்ல அந்த நேரம் தான். சுடுகஞ்சி குடிக்கிற நேரம் இல்லையா? ஓய், அதாவது வந்து உச்சி பொழுது சாயிற நேரத்துல ஓய். சரி. அதாவது வந்து இப்போ ஒரு 10-12 நாளைக்கு போட்டு கணிச்சு பாருங்க. அப்படின்றீங்களா? ஆமா. என்ன கிழமையில பிறந்தா? என்ன கிழமையா? இன்னைக்கு என்ன கிழமை? நேத்து என்ன கிழமை? முந்தா நாள். அதுக்கு முந்தா நாள் 6 ஓய் வெள்ளிக்கிழமையில பிறந்தா ஓய். வெள்ளிக்கிழமையில பிறந்த சொல்லுங்க பார்த்ததுல. சரி பையன் சிம்ம ராசியில பிறந்திருக்குது. சிம்ம ராசி சிங்கத்தை போல நாட்டை ஆழ்வான். ஆமா. அடுத்த பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறியா? பரணி நட்சத்திரமா? ஆமா. தரணை கட்டி ஆளுவான். அப்படியா? ஆமா. மூணாவதாக கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறான். கேட்டை இலக்கணம். ஆமா. கோட்டை கட்டி ஆளுவான். அப்படியா? ஒரு நேரம் நல்லா கழிச்சு பாருங்க. நல்லா கிடைச்சு நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. அதனால ஆனால் அது சின்ன குறை இருக்கு. என்ன அடையாளத்தோட பிறந்திருக்காங்க? ஆமா. ஆமா, அடையாளம். மாலை சுத்தி பிறந்திருக்கிறியா? சரி. மாலை சுத்தி பிறந்தா மன்னனுக்காக. சரி. கொடி சுத்தி பிறந்தா கோட்டனுக்காக. அப்படியா? ஐயா, உங்களுக்கு என்னென்ன பொன்பொருள் வேணும்? பொன்பொருள் மகராஜ் சொல்லுங்க. இது அதாவது நல்ல நயமான பச்சரிசியில கொஞ்சமா சரி ஒரு 10 சாக்கு மூட்டை. 10 மூட்டை. ஆமா. என்ன அரிசி கடை வச்சு வியாபாரம் பண்றீங்க? சரி வாங்கிட்டு கேளுங்க. அத போயிருச்சு. பருப்பு நல்ல சேகல் பருப்பா? ஏன் வாங்கல பருப்புல வேண்டாமா? வெட்டிக்காரர் மிருதங்காரர் போவாரு. சரி. நல்ல நயமான பருப்பு. நயமான பருப்பு. நம்பர் 1 பருப்பு. கொஞ்சமா ஒரு 5 சாக்கு வாங்கிக்கோங்க. சரி வாங்கியாச்சு. பசுமாட்டு நெய் இருக்குல்ல? ஏன் எருமை நெய் ஆகாதோ? மதம் இருக்கு. அதனால வந்து சரி பசுமாட்டு நெய் எத்தனை டின்னு வேணும்? கம்மியா கொஞ்சமா ஒரு 10 டின்னு. சரி பரவாயில்ல. இன்னைக்கு டின்னு கட்டிடுவாங்க. கண்டிப்பா கட்டிடுவாங்க. சரி இதெல்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் உங்களுக்கு எனக்கு அங்கவஸ்திரம் பஞ்சகச்ச நல்லா பட்டு வேஷ்டியா எத்தனை கட்சி வேணும்? 2 கம்மியா ஒரு 10 டஜன். அதே கோப்பா ஐயர் அண்ணாவோட பார்த்தோம். ஒரு 10 அரண்மனை தர்றதானே? அரண்மனை சொத்து. அரண்மனை சொத்து தானே? அரண்மனை சூத்தா? சொத்து. அரண்மனை சொத்து. பொன்பொருள் மாமிக்கு நம்ம நல்லா பட்டு சேலையில நல்லா காஞ்சிபுரம் பட்டா. சரி சும்மா கம்மியா. சரி ஒரு 20 சேலை. 20? ஆமா. கிச்சானுக்கு பட்டு டவுசர் ஒரு 25 பட்டு டவுசர் சட்டை. ஆமா. சரி இதெல்லாம் வாங்கி கொடுங்க. அந்த வெங்காயம் அதெல்லாம்
சின்ன வெங்காயம் வேணுமா பெரிய வெங்காயம் வேணுமா? அதாவது சின்ன வெங்காயம் லேட் ஆகும். சரி. பெரிய வெங்காயம் இருக்கு பாரு. சரி. சும்மா கம்மியா கொஞ்சமா ஒரு 5 சாக்கு போதுங்க. சரி எல்லாம் வாங்கிக்கங்க. இந்த விஷயத்தை வந்து நான் மன்னர்கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்களே மாலை சுத்தி பிறந்த மன்னருக்காகாது கொடி சுத்தி பிறந்த கோத்தத்துக்காக சொன்னீங்களா, நீங்களே மன்னரத்துல தெரிவிச்சுக்கீங்க. தெரிவிச்சுட்டு எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கோங்க. நீங்க வாங்கி நீங்களே சொல்லுங்க மன்னர் அழைச்சு. ஓய் மன்னர் வர்றாரு, அதாவது உள்ளது உள்ளபடியே பேசிடு, மறைச்சு வச்சு பேசிடுறாங்க. அடியில புடிச்சிருவாரு பாத்துக்கோ. ஜாதகத்தை கணித்தீர்களா? ஜாதகத்தை கணித்து பார்த்தது வருஷம் பிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். அதாவது சிம்ம ராசியில பிறந்திருக்கிறான் என் மகன். ஆமாம். சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறான். சிங்க போல சீறி போய்வான். அநேக படையெடுத்து வந்தாலும் கூட புறம்பது கேட்ட போல செய்வான் அல்லவா? அதான் இரண்டாவதாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றான். பரணி நட்சத்திரம் கலந்திருக்கிறது. பரணி என்றால் தரணி எங்கு வாழ்வான் அல்லவா? மூணாவது கேட்டாளக்கு பிறந்திருக்கின்றான் மன்னா. கேட்ட நட்சத்திரம். ஆமா. கேட்ட நட்சத்திரம் என்றால் கோட்டை கட்டி ஆழ்வானே அந்த மகன். அப்படியா மன்னா? அது மட்டும் இல்லாமல் மாலை சுத்தி பிறந்திருக்கிறது மன்னா. ஜோசியரே இவரை மகிழ்ச்சியான செய்தி சொல்லியிருக்கிறீர்கள். என் மகன் மாலை சுத்தி பிறந்திருக்கானா? அவனுடைய வெற்றி